ஸோ வெல்கம் பேக் டு ஜேடிஸ் யூடியூப் சேனல். ஸோ நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்டால் கண்டென்சேஷன் மெக்கானிசம். ஸோ 12th நம்மளுக்கு மேஜராக இருக்கிறதே ஒரு 3 மெக்கானிசம் தான். ஸோ ஆல்டால் கண்டென்சேஷன், கேனிசோரா மெக்கானிசம் அண்ட் எஸ்ட்ரிஃபிகேஷன். ஸோ சம்மாட்டு சின்ன சின்ன மெக்கானிசம் ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் இதில் எல்லாம் இருக்குது. சைஸ்டஃப் ரூலு, ஹைட்ரேஷன், டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ இந்த மாதிரி ஒரு சில மெக்கானிசம் இருக்குது. பட் மேஜராக நம்மளுக்கு இருக்கிறது நம்மளுக்கு இந்த 3 மெக்கானிசம் தான். ஸோ நம்ம இன்னைக்கு எது பார்க்க போகிறோன்னா ஆல்டால். ஸோ எதுக்காக நம்ம ஆல்டால் இன்னைக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஸோ மெக்கானிசம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த 3-4 டைப்பில் இதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆல்டாலுக்கு அசிட்டால்டிகைடுடைய ஆல்டால் ரியாக்ஷனை மட்டும் நான் எழுதுகிறேன். ஸோ ரியாக்ஷன் பாருங்கள். ஸோ யூ டேக் acetaldehyde CH3 CHO, the presence of a base NaOH in the form of aldol reaction CH3 CHOH CH2 CHO. So this is your aldol product. So mechanism start பண்றதுக்கு முன்னாடி mechanism என்னன்னு தெரியணும். So what is mechanism? So the way reaction undergoes. ரியாக்ஷன் நடுவில் நடக்கிறது நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் ரியாக்ஷன் நடந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ டேக் acetaldehyde CH3 CHO. ஸோ had this OH nucleophile from NaOH. ஸோ இட் வில் டேக் திஸ் புரோட்டான் CH3லேருந்து ஒரு புரோட்டானை என்ன பண்ணுவோம், அதை எடுத்துக்கும். ஸோ அதனால் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்படி எழுதிக்கோங்க. CH2 ஒரு H இப்படி இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ இந்த OH மைனஸும் இதில் இருக்கிற ஒரு H ப்ளஸும் வெளியில் போகும். அப்போ என்ன உங்களுக்கு ப்ராடக்ட் வரும், ஒரு நியூக்ளியோஃபைல் இங்கே உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ மெஜாரிட்டி ரியாக்ஷனில், அதாவது கார்பனைல் குரூப் வந்தால், கார்பனைல் குரூப்புடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, it will easily undergo nucleophilic addition reaction. அப்போ பாருங்க, செகண்ட் ஸ்டெப்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ டேக் another aldehyde CH3 C double bond OH. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்த நியூக்ளியோஃபைல் என்ன, CH2 மைனஸ் CHOங்களா. ஸோ திஸ் நியூக்ளியோஃபைல் அட்டாக் திஸ் கார்பனைல் கார்பன். சரியா, கார்பனைல இருக்கிற இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். அப்போ இங்கே ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும். அதனால எக்ஸஸ் ஆஃப் பாண்டை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிஜன் என்ன பண்ணும், எடுத்துக்கும். அப்போ என்ன வரும் உங்களுக்கு ப்ராடக்ட்டு, CH3 CO மைனஸ் H. கீழே என்ன வரும், CH2 CHO. ஓகேவா. ஸோ இந்த மைனஸ் தான் இந்த பாண்டாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் பாருங்க. ஸோ அதையே எழுதுங்க திருப்பியும். CH3 CO மைனஸ் CH2 CHO. என்ன இருக்கு, இப்படி இருக்குங்களா. ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்மளுக்கு என்ன வெளியில வந்திருக்கு, வாட்டர் வெளியில இருக்கு. ஸோ இந்த வாட்டர்லேருந்து என்ன பண்ணும், ஒரு புரோட்டானை அதை அப்சர்வ் பண்ணும். அப்போ H பிளஸ் OH மைனஸ் எழுதுனா திஸ் H பிளஸ் கோஸ் டு திஸ் ஆக்சிஜன். அப்போ என்ன வரும் உங்களுக்கு, CH3 CO என்னவா மாறும், OH மாறும், H CH2 CH1 ப்ராடக்ட் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இதில் பாருங்க, OHும் CHO ரெண்டுமே இருக்கிறதுனால தான் ஸோ இதுக்கு பேர் உங்களுக்கு ஆல்டால்னு காமன் நேம். பட் ஐயூபிஎஸ்சி நேமில் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கான நேம் என்ன நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இது ஃபங்க்ஷனல் குரூப் 1, இது 2, 3, 4. ஓகேங்களா. இப்போ பாருங்க, 3 ஹைட்ராக்சி ஆல்டிகைடு எங்கே இருக்கு, லாஸ்ட்ல இருக்கா. அப்போ உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 ஹைட்ராக்சி பியூட்டனால், 3 ஹைட்ராக்சி பியூட்டனால் AL ஆல்டிகைடுக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷனல் குரூப்ல வராது, இது ப்ரிஃபிக்ஸ் நேம்ல வரும், இது சஃபிக்ஸ் நேம்ல வரும். அண்ட் இதுல இருந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ப்ராடக்டை ஹீட் பண்ணா, ஸோ இன் காமன் டேர்ம்ஸ்ல ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கிறது ஆல்ஃபா அண்ட் திஸ் இஸ் பீட்டா. ஸோ பீட்டால இருக்கிற ஹைட்ராக்சைடு குரூப் ரிமூவ் ஆயிட்டு இந்த H பிளஸ், இதுல இருக்கிற H பிளஸும் OH மைனஸும் ரிமூவ் ஆகும். அண்ட் இங்க இருக்கிற ஒரு பாண்டு இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன வரும், CH3 CH டபுள் பாண்ட் CH CH1 ஃபார்ம் ஆகும்.
அண்ட் திஸ் ப்ராடக்ட் இஸ் கால் குரோட்டன் ஆல்டிகைட். ஸோ குரோட்டன் ஆல்டிகைடுக்கான ஐயூபிஎஸ்சி நேம் என்ன உங்களுக்கு 1 2 3 4 4 கார்பனுங்களா. ஸோ 4 கார்பன் எடுக்கிறப்போ உங்களுக்கு நார்மலாக தெரியும் பியூட்டேன். இங்கே நம்மளுக்கு டபுள் பாண்ட் இருக்கிறதுனால பியூட் 2 in 1 ஆல். ஸோ திஸ் இஸ் யுவர் ப்ராடக்ட். தேங்க்யூ.